செய்திகளை பார்க்கலாம். வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் நியமனம். இரவோடு இரவாக அறிவித்தார் அதிபர் முகமது ஷஹாபுதீன். டெல்லியில் இருந்து டாக்காவிற்கு விஸ்தாரா விமான சேவை மீண்டும் தொடக்கம். நிறுத்தப்பட்ட விமான சேவை இன்று முதல் தொடங்கும் என்றும் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். இந்தியா இலங்கை இடையே கூட்டுக்குழு கூட்டம் நடத்தி தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இலங்கை கடற்படையின் கப்பல் மோதி மாயமான மீனவர் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் சென்னையில் இன்று அமைதி பேரணி. சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம். மாஞ்சோலை விவகாரத்தில் இறுதி விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று நடைபெற உள்ள நிலையில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு. ISIS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தேசிய புலனாய்வு முகமை. மேற்கு வங்க எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட செல்லும் ஹைதராபாத் ரெஜிமெண்டைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். தஞ்சாவூரில் அமைந்துள்ள ராணுவ தளத்தில் இருந்து விமானங்கள் மூலம் பயணம். நீலகிரி கோகால் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் குடியிருப்புகள் சரிந்து விழுந்த சம்பவம். இன்று ஆய்வு செய்கிறது புவியியல் வல்லுநர் குழு. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை வருகிற 15ஆம் தேதி வரை ரத்து. மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெறாததால் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் ஆடிப்பூர தேரோட்டம். விருதுநகர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. சாதி மத பேதமின்றி வெகு விமர்சையாக நடைபெற்ற திண்டுக்கல் செபஸ்தியர் கோயில் திருவிழா. 800 ஆடுகள் 2000 கோழிகளை பலியிட்டு பக்தர்களுக்கு பரிமாறப்பட்ட அசைவ விருந்து.
ஆம்பூர் அருகே காலடி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. வருமான வரித்துறைக்கு கணக்கு காண்பிப்பதற்காக நிர்வாகமே தீ விபத்தை ஏற்படுத்தியதா என போலீசார் விசாரணை. வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி ஆன்லைன் ட்ரேடிங் என்ற பெயரில் அம்பத்தூரைச் சேர்ந்த நபரிடம் 1,20 லட்சம் ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மோசடி இளைஞர் கைது. சென்னை ஆவடியில் குளிர்சாதன பெட்டியில் மின்சாரம் பாய்ந்து 5 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. தஞ்சை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் இயல்பு நிலை பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நிலச்சரிவு அபாயம் உள்ள வயநாட்டில் கேரள மாநில அரசு சட்டவிரோதமாக குடியேற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம். சூடுபிடிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம். ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிப்பு. இங்கிலாந்திற்கு வரும் இந்தியர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். அந்நாட்டில் 2 வாரங்களாக போராட்டம் நடைபெற்று வருவதால் இந்திய தூதரகம் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கத்தை உறுதி செய்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனியிடம் இந்தியா அதிர்ச்சி தோல்வி. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை இன்று எதிர்கொள்கிறது. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை சமன் செய்யுமா இந்தியா? கொழும்புவில் இன்று பிற்பகல் நடைபெறும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெல்ல இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி.